அவர்கள் டாக்டர் ப்ரொடென்ட் டாக்டர் கிரேஸ் ஆஞ்சலின் அவர்கள் விக்ரக் சங்கங்களின் மாவட்ட தலைவர் தினேஷ் கஜேந்திரன் அவர்கள் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட தலைவர் பட்டேலியன் வெங்கடேசன் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக தேர்வுபெற்றிருக்கும் சங்கத்தில் மேடம் பட்டேலியன் டாக்டர் கே சுதா சங்கத்தின் பொருளாளர் சீதாராம் மீட்டிங் கால் பண்ணுவாங்க. கோட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக ஐம்பது விழாவிற்கு உதவியுள்ள மேரட் கிளப் சேர்மன் டாக்டர் கிரேஸ் ஆஞ்சலின் அவர்களையும் இன்டாக்ட் கிளப் சேர்மன் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஹாஸ்பிட்டல் சி வெங்கடேசன் ஐயா அவர்களையும் சிறந்த விஞ்ஞானி விருது பெற்ற நமது சங்கத்தை சேர்ந்த டாக்டர் பி.என். சுதா அவர்களையும் நமது சங்க சாசன தலைவர் பி.கே. மனோகரன் ஐயா அவர்களையும் நமது சங்கத்தை சேர்ந்த ஏஜி பாலாஜி ஐயா அவர்களையும் யூத் சர்வீஸ் டைரக்டர் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் யூத் சர்வீஸ் டைரக்டர் மாண்டலங்கன் ஐயா அவர்களையும் சமுதாய பணிகள் இயக்குனர் மோகாம்பீஸ்வரன் ஐயா அவர்களையும் இவருடன் பயணிக்கும் பொருளாளர் சீதாராமன் ஐயா அவர்களையும் எனது சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் தேவதாஸ் ஐயா அவர்களையும் புதிதாக சேரவுள்ள காசிம் அவர்களையும் வேல்முருகன் அவர்களும் சீக்கிரமாக சேருவார்கள் ரவிக்குமார் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மேரட் கிளப் அனைவரையும் சங்க உறுப்பினர் பாஸ்கர் அவர்களையும் இன்டாக்ட் கிளப் பூர்ண வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஆகியோரையும் சார்ந்த மாணவ செல்வர்களையும் ரோட்டரி கிளப் பொறுப்பாளராக பதவியேற்க வந்திருந்துள்ள ஹிஸ்ட்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் ட்ரெய்னிங் பொறுப்பாளர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பானதொரு வரவேற்பு ஐம்பது விழா ஆரம்பிக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக நமது கோட்டை குடும்பத்தின் குழந்தை அவர்களை மேனட் கிளப் இருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்வதற்காக மாவட்டத்தில் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்.
President Janani Sri, Secretary Aditi Mugamba, Treasurer Bharani Kumar. Okay, super. எல்லா கிளப்லையும் ப்ரெஷர் தான் அனுப்புகிறாங்க சிவி கிளப்பில் நீங்கள் அனுப்புறீங்க ரைட்டாக கிளப்பில் 9th ஸ்டாண்டர்ட் தான் நான் பேசுகிறேன். மூணு பேரும் மேடம் போட மாட்டாங்க ரைட் போட மாட்டாங்க பிரசிடென்ட் நீங்கள் வாங்க ஃபஸ்ட். எல்லாம் சேர்ந்து Photo. கவனம் இருந்தால் ஆக்சுவலி இந்த கோவிட் டைம்லையும் பார்த்துட்டு நல்லா இருக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஓகே வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து பண்ண நல்லா இருக்கு. இந்த இதுலேயும் வந்துட்டு கோவில்லையும் வந்து சேர்ந்து எல்லாரும் இருந்தது பெரிய விஷயம். கோவிட் டைமில் எல்லா காலத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அதான் பண்ணுவேன். ஸ்பான்டேனியஸாக பாப்பா சொன்னாங்க இல்லையா, என்னென்ன செய்யணுன்றதை வந்து பிரச்சனை எடுத்துருக்கிறதுக்காக நம்ம மாவட்டத்தின் தலைவர் டாக்டர் கிரேஸ்லே சாந்திலின் அவங்க மரமலை நகர்லேருந்து இந்த மழையை பொருட்படுத்தாமல் வந்திருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு அவங்க தான் முதல்ல வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான் நிறைய சமயங்களில் எல்லா கூட்டத்திலும் தவறாமல் கலந்துருக்காங்க. ஒரு சிறந்த லேடி ரொட்டேரியன் வந்து சங்கத்தின் முன்னாள் உடனடி முன்னாள் தாவதாஸ் டெய்லி ஒரு பாலி 160 நாளும் வந்து ஏதாவது ஒரு சங்கத்துக்கு இன்னைக்கு கூட வந்து இப்போ இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கிறிஸ்மஸ் விழா செலிப்ரேஷன் பற்றி டிஸ்கஷன் மீட்டிங் ஈவினிங் ஜென்ஸோட சங்கத்தில் கார்பாடியோட சங்கத்தில் வெரி பிஸி லேடி அவங்க குழந்தைகளை வளர்த்து அறிவுரைகள் நினைக்கிறேன்.
பார்த்துட்டு அதனால சாரும் வந்து ஓகே அந்த ஒரு நாள் செட் ஆகுது இந்த மாதிரி நீ என்ன பண்ணுறீங்க ஓகே நீங்கள் +2 இது ஆக்சுவலாக வந்து இப்போ இன்ட்ராக்ட் கிளப்பும் வந்திருக்காங்க ரோட்ராக் கிளப்பும் வந்திருக்காங்க பட் இதை விட ஸ்பெஷல் வந்து இந்த கிளப் ஏன்னா ரொட்டேரியன்ஸோட சில்ட்ரன் மட்டும்தான் இதை செய்யணும் வேறு யாரும் ரொட்டேரியன் அது அந்த ஒரே இடம் தான் ஏன்னா இவங்க தான் வந்து இங்கே ஃபியூச்சர் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அடுத்தது அவங்க வருவாங்க ரொட்டேரியன் இவங்க வந்து ஃபியூச்சர் ரொட்டேரியன்ஸ் ஸோ இப்போவுமே அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அந்த சர்வீஸ் மைண்டோட எப்படி ரோட்டரி சர்வீஸோ அந்த சர்வீஸோ அவங்களும் எடுத்து பண்ணணும் அந்த ஒரு மோட்டிவில் தான் ஆக்சுவலாக இந்த டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம நல்லமை ராமநாதன் மேம் இருக்காங்களா நம்ம எஸ்விஆர் சார் டிஜி அந்த டைமில் வந்து ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பட் அதுக்கப்புறம் அப்படியே யாரும் நடத்துதான் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கும் தெரியாது எனக்கு மெசேஜ் வந்துச்சு வந்துட்டு எனக்கு தெரியாது பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி தான் அப்புறம் டாப் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக என்ன நீங்கள் என்ன ஒன்று கிளப்பில் பண்ணணும் ஒன்றே ஆனால் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா இல்லை 3 பேர் தான் இருக்கீங்களா இதை இன்னும் இருப்பாங்களா வருவாங்களா செய்வாங்களா சேவை செய்கிறத விட தில்லா தனியாக ஆட் ஸ்கீம் செஞ்சோம் அப்படின்னு ஓகேவா ஸோ இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன் நான் ஆம்பூர் கிளப் ரொம்ப பாராட்டுவேன் நான் அதான் அந்த பிரசிடென்ட் 12th செக்ரட்டரி 12th பட் அவர் ஆனட் ப்ரெஷர் 9th அவ்வளோ டாப்பாக மெசேஜ் போடுவோம் குரூப்பில் ஏன்னா வரீங்க அப்படின்னா சரியா வந்து அப்புறம் பார்த்தா ஒரு 10 மெம்பர்ஸை கூட்டிட்டு போயிட்டு பணம் கட்டிட்டு கொஞ்சம் சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு அப்போ நான் அன்னைக்கு ஆடியப்பாடிக்கு போகும்போது ஆண்டி இவ்வளோ தூரம் வரீங்க ஆண்டி அங்கே 15 கிலோமீட்டர்ஸ் ஆண்டி வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்க அது பார்த்தா அந்த டைமும் அந்த இதில் அதாவது அது எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு சின்ன பையன் அதை எடுத்து செய்யலாம் அதோட அவங்க அப்பா சப்போர்ட் இருக்கலாம் பட் எதுவுமே ரொட்டேரியன்ஸ் கூட சேர்ந்து போகுது இவங்க தனியாக போயிட்டு நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம் நான் கூட சொன்னேன் தீபாவளி எப்போ வரும்போது நான் எப்படியே சொல்லிட்டேன் ஏழைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் பார்த்தா கரெக்டாக வந்து அதுக்கும் என்ன கவர் பண்ணாங்கப்பா இதுக்கு நான் வந்து வர முடியுமாப்பா சரி பக்கத்தில் அந்த அன்றைக்கி ஏதாவது கிளப் ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் வந்திருக்கேன் அதான் வந்து சொன்னதை அப்படியே சொல்லி அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்ஸு கொஞ்சம் கிராக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணி அந்த 9 பேரோ 10 பேரோ ஜூமில் ஜாயின் பண்ணி அப்புறம் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கரெக்டாக எங்கெல்லாம் கொஞ்சம் இருக்காங்களோ போர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் அப்படி செய்யணும் நீங்களும் பெரிய பிள்ளைங்க நல்லா செய்யணும் ஓகே சரி இப்போ என்னன்னா ஆக்சுவலாக என்னென்னா அதாவது ரோட்ரி அப்படிங்கிறது 24 hours சர்வீஸ் 24 hours சர்வீஸ் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் வேர்ல்டு வந்து ரோட்ரி கிளப் இருக்குது ஸோ இங்கே பண்ணும்போது இங்கே நம்ம தூங்கும்போது அங்கே யாராவது செஞ்சுருப்பாங்க இல்லை அங்கே யாராவது செஞ்சுருப்பாங்க ஸோ 24 hours சர்வீஸாக வந்து ரோட்ரி ஓகே இந்த 24 hours சர்வீஸையும் வேறு வேறு அவென்யூவில் செய்கிறாங்க அவ்வளோதான் நிறைய அவென்யூஸ் இருக்குது இப்போ கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது ஹெல்த் இருக்குது அது மாதிரி லிட்ரஸி இருக்குது அடுத்தது வந்து டோக்ரி ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ நிறைய வந்து அவென்யூஸ் இருக்குது எதுக்கு இந்த அவென்யூஸ்னால் ஒவ்வொரு அவென்யூ மூலமாகவும் ரோட்டரி சர்வீஸ் பண்ணும் ஓகே இதே இதுதான் நீங்களும் பண்ண போறீங்க பட் நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை என்னால் முடிஞ்சது செய்யணும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் ஓகே ஸோ என்ன ரோட்டரி பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதான் நான் நிறைய கிளப் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு உங்கள் சேவ் அதாவது அப்பா பணத்தை வாங்கக்கூடாது நான் நான் செலவு ஸோ எப்போ ரொட்டீனில் யாராலும் சரி அவங்க காசை செலவழிக்க வேண்டாம் பட் எவ்வளவு பண்ணலாம் அவங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்த பிறகு அது உங்கள் மணி இல்லையா அவங்க ஏதாவது பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க அது உங்கள் மணி அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பிஸ்கட் தராங்களா இல்லை நீங்களும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க நல்லா பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லுவேன் ஸோ என்ன கிடைக்குதோ அதை சேவ் பண்ணி ஒரு 1 month டைம் இருக்கும் அதை சேவ் அதான் போய் ஒரு ஆர்ஃபனேஜா இல்லை முதியோர் இல்லமா அங்கே போய் அவங்களால நான் கொடுத்து உங்களால் என்ன
அதை செய்யணும். செய்வேன் விட்டுறக்கூடாது, செய்யணும். ஓகே, உங்களுக்கு நிறுத்திடலாம். நீங்கள் வந்து ஒரு ஏழைக்கு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கு, ஒரு பிளாங்கெட் கூட வாங்கி தெருவில் இருக்காங்க, அவங்க மேலே போட்டுக்கிட்டால் அதுவே பெஸ்ட். ஓகே, நம்ம டெடிக்கேஷனோட, உண்மையோட, சின்சியர் ஹார்ட்டோட, ஏதோ நான் இது ஆக்டிவிட்டிக்காக பண்ணேன்னு இல்லாமல் ஒன்று செஞ்சாலும் இப்படியே செய்யணும். ஓகேவா? புரியுதா தம்பி? சரி, அடுத்தது வந்து கோவிலின் பணியாளர். அடுத்து கோவிலின் ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கும் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இப்போ எல்லாம் 10 ப்ராஜெக்ட் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க லெவல் வேறு, உங்கள் லெவல் வேறு. அப்போ அவங்க லெவலில் எல்லோரும் கேட்குறவாங்க, எல்லோரும் கொஞ்சம் ஸ்பேர் பண்ணுவாங்க, கிளாஸ் எல்லாம் சேர்த்து அவங்க பெரிய நிறையா ஒரு 1000 மரம் நடக்கணும், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். நான் ஒன்றும் சொல்கிறேன், ஒன்றும் வேண்டாம், ஒன்று செஞ்சாலும் இப்படியே செய்யணும். ஸோ ஒரு ட்ரீ சாப்ளிங் எனக்கு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அதை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இடத்துல உங்கள் வீட்டில் வைங்க. இல்லை பக்கத்தில் ரீச்சபிள் பிளேஸாக இருக்கும், இல்லை ஒரு டெம்பிள் இருக்கலாம், இல்லை சர்ச் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் ரீச்சபிளாக இருக்கலாம். அது மாதிரி ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் அது வளரும். சரியா? ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயராக ஃபைனல் போயிட்டீங்களா? ஓகே, இந்த தண்ணி 12th. ஓகே, ஒரு 3-4 இயர்ஸ், 2 இயர்ஸ் இல்லை இந்த பீரியட் முடியிற டைமில் எவ்வளோ வளர்ந்துருக்கு? ஒரு செடி தான் வளர்க்க சொல்கிறேன். அந்த ஒரு செடியை உங்கள் கண்காண மாடு கடிக்கக்கூடாது, அது கடிக்கக்கூடாது, அது கரெக்டாக அப்படி தண்ணி கரெக்டாக ஊற்றணும். அது என்ன பண்ணுவீங்களோ தெரியல, அது கரெக்டாக பண்ணி அந்த இயர் முடியும் போது அது எப்படி இருக்குது, இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அது ஒரு பெரிய மரமாகும் போது அங்கே நீங்கள் சொல்லலாம், இது நான் வளர்க்க செய்யும். அந்த பேர்ட்ஸ் வந்து தங்கலாம், இல்லை போகிறவங்க நிழலுக்காக வந்து தங்கலாம், இல்லை அதில் ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கலாம், ஏதோ என்னவோ செட் வைக்க போகுது. பட் அந்த மாதிரி வளர்க்கலாம், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். ஸோ அவங்க லெவல் வேறு, நீங்கள் ஒன்றும் செய்யணும், அதை கரெக்டாக உருப்படியாக பார்த்து ஒரு வளர்த்துட்டு இந்த மாதிரி வளர்த்தேன் அப்படின்னு நான் செய்வேன். அதுலேயும் நான் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்க, தம்பி இப்போ தான் 12th பண்ணுறாரு. ஸோ 12th படித்த அந்த டைமில் இதெல்லாம் டைமில் அதான் சர்வீஸ். ஓகே, ஸோ ஒரு சண்டே எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் 1 hour எடுத்துக்கோங்க. வீட்டு பக்கத்தில் ஹவுஸ் மேட் வீட்டில் வேலை பார்த்துட்டு யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் அவங்க என்ன கற்றுக்கிறீங்களோ அவங்களுக்கு எதை உங்களால் சொல்லி கொடுக்குறீங்களோ அதை சொல்லி கொடுக்கணும். அவ்வளோ பெரிய குரூப்பாக மாசாக போய் டீச் பண்ணாங்க. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து அது கேர் எடுத்து ஒன்றை பார்த்தா தான் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். கேர் எடுத்து அவங்க எக்ஸாம் முடிச்சு வரும்போது நல்ல மார்க் எடுக்கணும். என்ன சொல்லுவாங்க, அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதனால நான் நல்ல மார்க் வாங்கினேன். அதுதான் நம்ம சின்ன ப்ராஜெக்ட் சொந்த மார்க்ஸ் எடுத்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி என்னோட ஹெல்த் ப்ராஜெக்ட் அது நான் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா தெரியும், கம்ப்ளீட் லாக்டவுன்லேயும் இப்போ இந்த பக்கம்லாம் போகவே முடியாது. இந்த பக்கம்லாம் போலீஸ் மறைமலைகள் இந்த பக்கம் ஒன்றும் போக முடியாது. ஆனாலும் நான் வந்து 20 ரீச் பண்ணோம். என்ன எனக்கு தோணுச்சுன்னா, எல்லாருமே எப்படி வீட்டுக்குள்ள தான் அவங்க எப்படி சாப்பிடணும், அவங்களும் வேலைக்கு போக முடியாது, அவங்களும் எங்கேயும் போவாங்க, கூலி போயிடுவாங்க. அன்னைக்கு ஏதோ செஞ்சால் தான் காசு, எங்கேயும் போக முடியாது, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க. ஸோ கொரோனாவும் பார்க்கல, எதுவும் பார்க்கல, அந்த பேசிட்டேன். அப்போ எனக்கு என்னன்னா, ஓகே நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிட்டா என்ன வந்தாலும் எனக்கு கிட்ட அணுகாது. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் நான் சொல்கிறேன். ஓகே, செல்ஃப் ப்ராஜெக்ட் இருக்குது, ஹெல்த் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் ஒரு அணிலி மக்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, கொரோனாவுக்கு பயப்படாதீங்க, இந்த மாதிரி எவ்ரிடே நீங்கள் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஏன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் போனாலும் ரொட்டேரியன்ஸ் கூட செய்ய சொல்லலை, தனியாக சேர்த்து ஆனால் அவங்க கைடுக்கு ஒரு ஆக்ஷன். ஸோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த வீட்டில் சேர்த்து ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் 1 month என்ன சங்கத்தில் இப்போ புதிதாக என்ன ஒரு குறிப்பிட்டு ஆசி நாளைக்கு அவங்க வந்து கலாப்ரியா அகாடமி கிட்ஸ் திருவள்ளத்திலிருந்து பூர்ண வித்யாலயா பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடன் அவர் ஆசிரியரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக என்று வரவேற்று தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை
நம்ம சங்க தலைவர் டாக்டர் பெருமாள் அவர்கள் அறிவிப்பார்கள். அவர்களின் முறைப்படி சங்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரை ஆக்குமாறு நமது மாவட்டத்தின் தலைவர் தினேஷ் கஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பெயர்களை நமது தலைவர் அவர்கள் மோகனவீர் தரண்குமார் சக்கரவர்த்தி திருமால் பிரசாத். நான் இன்ட்ராக்ட் சேர்மனா வந்து இன்னைக்கு தான் பொறுப்பேற்று என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தார் இன்ட்ராக்ட் சேர்மனாக இருந்தார். ஸோ தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அவர் இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேர்மனா இன்னைக்கு வந்து க்ரீன் சிட்டிக்கு அட்டன் பண்ணுறது வந்து ஒரு சாரி நிறைய சிட்டி வேலூர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் மனோகரன் சார் ஃபார் raising that question. So our personal one person auditor. So and thank sir வந்து president sir almost 5-6 years தெரியும். So we have been worked together in many projects, including a lot of nursing projects அது நிறைய பண்ணிருக்கோம். And interact பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேசலாம். பிகாஸ் கண்டிப்பாக நம்ம எந்தெந்த பதவியில் இருக்கோமோ அந்தந்த பதவி எல்லாருமே உயர்த்தி தான் சொல்லுவோம். ஸோ மேடம் சொன்ன மாதிரி இன்ட்ராக்ட் ரோட்ராக்டை விட ஆண்டட் தான் வந்து நிறைய கிளப்ல வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்தந்த பதவி நம்ம எந்தெந்த பதவி வைக்கிறோமோ அந்த பதவிக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ஏதாவது கண்டிப்பாக செய்யணும். முக்கியமாக நம்ம ரோட்டரியில் இருக்கும்போது. ஸோ நான் ஒரு ஐ மீன் எங்கே போனாலும் நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கும். ஸோ சின்ன பசங்க ஆனட் கிளப் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, இன்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, ரோட் ட்ராக் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, ரொட்டேரியன் ஆகிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்களாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன பசங்க ஒரு யங் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ரோட்டரியோட யங் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் தென் 10% கூட இருக்காது. ஆவரேஜ் இயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இயர் 40-50 தான் ரோட்டரியில் இருக்கும் நார்மலாக. ஏன்னா எல்லாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்ட பிறகு நிறைய பணம் சேர்ந்த பிறகும் அவங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல ஜாயின் பண்ணுவாங்க ரோட்டரிக்கு. ஸோ எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர், நான் கொஞ்சம் கொலோக்கியலாகவே பேசுகிறேன் ஓகேங்களா, ரெக்கார்ட் பண்ணாமல் ஃபைன். ஸோ யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் ஆர்வத்தோழரில் ஸோ ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணணும், ஏதாவது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஸோ நம்ம எங்கிருந்து வரமோ அந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும். வை ஷுட் பி வெயிட் ஃபார் ஹேர் கலர்ஸ் டு டர்ன் ஒயிட். ஸோ அதனால் சீக்கிரமாக முடி இருக்கும்பொழுதே, ஸோ முடி நரைக்காமல் இருக்கும்பொழுதே, ஸோ சீக்கிரமாக வந்து கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுறோம். இல்லை ரெண்டு சொல்லிட்டேன், முடி இருக்கிறவங்க ஸோ முடி வந்து நரைக்காததுக்கு முன்னாடி, ஆனால் அந்த கேட்டகரிக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd கேட்டகரி இருக்காரு சார். ஸோ பார்க்குறாங்க, ஒய்ஃப் பார்க்குறாங்க, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, மாஸ்க் இல்லாதனால கண்ணு மட்டும் பார்த்துக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அதனால வந்து நாங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ என்னோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ 26-27 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ரோட்டரி ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் வந்து ரோட் ட்ராக்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது சென்னையில் ரோட் ட்ராக்ல ஜாயின் பண்ணேன். அண்ட் காலேஜ் கிளப்ல இருந்தேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கிளப்ஸ் குடியாத்தம்ல வந்து கம்யூனிட்டி கிளப் ஸ்டார்ட் பண்ண நான் வந்து சென்னை முடிச்சுருக்கு. அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் அனுபவிக்கிறோமோ அதை வந்து நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரிஸ் ஆஃப் ரோட்டரி. ஸோ ரோட்டரி வந்து எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம ஜாயின்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது சென்னை அண்ட் சிட்டி ப்ளஸ் வந்து எவ்வளோ சென்னையில் ரோட் ட்ராக் சங்கங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரோட்டரிக்கு ஈக்குவல் சொல்லலாம். சம்டைம்ஸ் ரோட்டரியோட ஜாஸ்தியாகவே வந்து ஃபண்ட் கலெக்ஷன்லேருந்து மெம்பர்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 23,000 மெம்பர் நம்ம ரோட் ட்ராக்லேயே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது. தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தான் மட்டும் ரீஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஒரு 3-4 வருஷமா இன்ட்ராக்ட் அண்ட் ரோட் ட்ராக் சங்கங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நிறைய கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பொசிஷன்ஸ் சின்ன பொசிஷன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கிளாட் டு ஒர்க் வித் சீனியர் ரோட்டரியன்ஸ் வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேர் இன்புட்ஸ். ரோட் ட்ராக்டுக்கு அப்புறம் இன்ட்ராக்ட் ஏன் நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் மட்டும் தான் குளோபலி ரெகக்னைஸ்டாக இருக்கும். ஸோ குளோபலி ரெகக்னைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது அப்ராட் படிக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போகிறீங்கன்னா அவங்க 2 விஷயம் தான் கேட்பாங்க. ஆர் யூ பார்ட் ஆஃப் ரோட் ட்ராக் ஆர் ஆர் யூ பார்ட் ஆஃப் இன்ட்ராக்ட்?
இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி குளோபல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அது இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 140+ கண்ட்ரீஸில் வந்து நம்ம இன்டராக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 200+ கண்ட்ரியில் ரோட்ரி இருக்குது. பட் 140+ கண்ட்ரீஸில் வந்து இன்டராக்ட் சங்கங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஊரில் என்சிசியில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது ஒரு அமெரிக்காவில் போய் என்சிசி இருக்குன்னு கேட்டால் தெரியாது. என்எஸ்எஸ் நம்ம ஊரில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே போய் என்எஸ்எஸ் கேட்டால் தெரியாது. பட் நான் இன்டராக்டில் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் யூ பீன் பாஸ்ட் அவுட் இன்டராக்டர். அண்ட் ஆல்சோ when you apply for scholarships, குளோபல் ஸ்காலர்ஷிப்ஸ், அப்ராட் ஸ்காலர்ஷிப்னு அப்ளை பண்ணும்போது நான் இன்டராக்டில் இருந்தேன், ரோட் ட்ராக்ல இருந்தேன் அப்படின்னா உங்களோட மார்க்ஸ், உதாரணம் கனடாவில் நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஜி படிக்க அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்டராக்ட் ரோட் ட்ராக்ல இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 400 மார்க்ஸ் வந்து வாலண்டியரிசம்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த பையன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், இந்த பையன் டீம் பில்டிங்கில் வந்து சூப்பராக இருப்பான், லீடர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ 1962 தான் முதல்ல நம்ம இன்டராக்ட் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அமெரிக்காவில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 14,000+ கிளப்ஸ் இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்து 14,000 சொச்சம் கிளப்ஸ் இருக்குது. ஸோ 3 லட்சத்தி சில்ட்ரன் இன்டராக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் 140+ கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இன்டராக்ட் இன் சென்னை வாஸ் சூப்பர் ஆக்டிவ் எல்லா ஸ்கூல்ஸ்லுமே. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து வரணும். இப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, டு பி ஃப்ராங்க், இன்ஸ்டலேஷன் வைக்கிறது வந்து நம்மளோட கடமை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கிளப் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் 10 கிளப்புக்கு மேலே வந்து இன்டராக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய கிளப்ஸ் வந்து நாங்கள் தான் வச்சுருக்கோம். ரைலாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். நாங்கள் நிறைய ரைலாஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிகாஸ் ஆஃப் கோவிட் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஸ்டாப்டு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இப்போ நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறதால வி பிளான் ஃபார் சம் ஜூம் ரைலாஸ். ஸோ ஜூம் ரைலாஸ், ஆன்லைன் ரைலாஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ கோவிட்லேயும் முடியாத ஒரு நேரத்தில் ஸோ கிடைக்கிற இன்னொரு 5 மாதம் மினிமல் நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மினிமல் ரிசோர்ஸஸில் இப்போ நிறைய பண்ணணும் ஆசைப்பட்றேன். இந்த இன்டராக்டில் இருந்தால் வேறு என்னென்ன பெனிஃபிட் நான் சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் 9th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, யாராவது உங்கள் ரோட்டரி பசங்க யாராவது நீங்கள் 8th 9th 10th யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை படிக்க போகிறாங்க, இப்போ என் பையன் 5வது தான் படிக்கிறான், அவங்க சூப்பராக ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பையன் வந்து யாராவது ஒரு வருஷம் அப்ராடில் போயிட்டு படிக்க முடியும். ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் என்ன போட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு லைசன்ஸ் வந்து வாங்கணும், ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 or 2 இயரில் வந்து அது நமக்கு கிடைச்சிடும். முன்னாடி இருந்தது, இப்போ நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லையும் இல்லை, சென்னைக்கும் அந்த லைசன்ஸ் கிடையாது. ஸோ ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்ச் பள்ளிக்கூட மாணவர்கள், முக்கியமாக இன்டராக்ட் மாணவர்கள் யாராவது ஒருத்தர் தான் கிடையாது. நீங்கள் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் கூட நீங்கள் கான்டாக்ட் வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் அப்ராட் டிஸ்ட்ரிக்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி வச்சுருந்தோம்னா, இங்கேருந்து ஒரு மாணவர் அங்கே ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் ரோட்டரி ஃபவுண்டேஷன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அதே மாதிரி அங்கிருந்து யாராவது இங்கே வந்து ஒரு இயர் 1 இயர் படிக்கலாம். நம்ம லோக்கல் ஸ்கூலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் அங்கிருந்து வர மாணவர்கள் லோக்கல் ஸ்கூலில் போட்டுக்கலாம். நம்ம ரொட்டேரியன்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். 3 மாதம் 6 மாதம் வந்து யாராவது ஒரு வீட்டில் வந்து இவங்களோட பையனாக அவங்க தங்குவாங்க. ஸோ 3000 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரேசில்லேருந்துலாம் வராங்க, மொழி தெரியாத மக்கள்லாம் வந்து 9th 10th பசங்க இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மாணவர்களும் யாராவது சில பேர் வரப்போகிற ஆண்டுகளில் முக்கியமாக இன்டராக்ட் சங்கத்தை சார்ந்தவங்க, இன்டராக்டில் தான் இன்னும் பெனிஃபிட், உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்டராக்ட் வந்து வெறும் ஸ்கூல்ஸில் மட்டும் தான் இல்லாமல் அது கம்யூனிட்டிலையும் வந்து இன்டராக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இருக்காங்க, ஆனுவல் கிளப் இருக்காங்கன்னா அவங்களே நீங்கள் இன்டராக்ட் ஆகும் நீங்கள் வந்து மாற்றி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸ்கூல்ஸில் மட்டும் தான் நம்ம இன்டராக்ட்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்யூனிட்டிலையும் 12 to 18 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா, சப்போஸ் உங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூல்ஸ் படிப்பாங்க. ஸோ வேறு ஸ்கூல்ஸ் படிச்சிருக்கும் போது அவங்களையும் வந்து உங்கள் கிளப் மீட்டிங் நடக்கிற அன்றைக்கே ஒரு 1/2 hour ஒரு இன்டராக்ட் மீட்டிங்காகவோ ஒரு ஆனுவல் கிளப் மீட்டிங்காகவோ நீங்கள் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணலாம். இன்டராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட்டரி மாதிரி வாரம் மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 15 நாளுக்கு ஒரு முறை வந்து அவங்க மீட் பண்ணால் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்ஸ்லேயே வந்து அந்த ஸ்கூலோட இன்டராக்ட் கோஆர்டினேட்டர் மூலிமா அவங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை செல்ஃப் மீட்டிங்காகவும் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை கிளப்போட இன்டராக்ட் தலைவரோ இல்லை இன்டராக்ட் யூத் சர்வீஸ் டைரக்டரோ யாராவது அந்த ஒரு மீட்டிங் போய் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ட்ரைன் பண்ணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் 15 நாளைக்கு ஒரு தடவை அது ஆக்டிவாக நடக்குதான்னு நீங்கள் பார்த்தா போதும். நம்ம இப்போ எப்படி மீட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. நம்ம ரோட்டரியில் வைஸ் பிரசிடென்ட் நம்ம சொல்ல மாட்டோம். பட் இன்டராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் இருக்குது. அண்ட் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் போஸ்டிங், செக்ரட்டரி. அதுக்கப்புறம் கிளப் ஃபினான்சஸ். இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளப் ஃபினான்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிளப் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று வந்து இன்டராக்டில் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு தான் சொல்கிறது. நம்ம கேட்குறேன், நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஸ்கூல் போயிட்டு அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு துணைத் தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ட்ரெஷரர், சப்போஸ் உங்கள் பண போக்குவரத்து இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கூலில் சின்னதாக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறீங்க,
இல்லை போலியோக்கு ஏதாவது பண்ணுறீங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிளப் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஷரர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு செக்ரட்டரி. ஸோ செக்ரட்டரி வந்து அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டிங். நம்ம ரோட்டில் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய அவென்யூஸ் இல்லாமல் இன்ட்ராக்ட் வந்து ரெண்டு அவென்யூ தான் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் சர்வீஸ். அவங்க இன்டர்நேஷ்னல் சர்வீஸாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க கிளப்ஸ்லேயே பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட நாட்களை செலிப்ரேட் பண்ணுறது, என்விரான்மெண்ட் டே, வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஸோ அந்த மாதிரி சர்வதேச தினங்கள் இருக்கு இல்லைங்களா? சர்வதேச தினங்களை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணால் அப்புறம் தட் கேன் பி கவுண்டட் அஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ். அப்புறம் அவங்களுக்கு பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்வீஸ், ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ். இது ரெண்டு மட்டும் அவங்க பண்ணாலே அவங்க வந்து சார்ட்டருக்கு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேஷனுக்கு வந்து ஆனுவல் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகிடுவாங்க. அண்ட் கிளப் சார்பாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ட்ராக்ட்டு கூட $50 வந்து காசு கட்டணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் 2022-23 ரோட் டிராக்டருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ ரோட் டிராக்டரும் வந்து கண்டிப்பாக பணம் கட்டி வந்து $5 $10 அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அஸ் ரொட்டேரியன்ஸ்க்கு வந்து ரோட் ட்ராக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குன்றதை விட நம்ம அவங்க பணத்தை வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க வைக்கணும். அப்படிலாம் நம்ம கிளப் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இது பண்ண முடியும். அப்போ தான் வந்து அவங்க ரெகக்னைஸ்டு ரோட் டிராக்டர்ஸாக ஆகுறாங்க. இன்னொரு ரொட்டேரியன்ஸ்க்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ கூட ரோட் டிராக்டர் ஆகிக்கலாம். முன்னாடி வந்து 30 வயசுக்குள்ள தான் ரோட் டிராக்டர்ஸ் இருந்துச்சு. நீங்கள் 50 வயசானாலும் 60 வயசானாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட் டிராக்டர் வந்து ஒரு ஆனரரி மெம்பராக உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோட் டிராக்டர்ஸும் சைமல்டேனியஸாக அவங்களால வந்து ரொட்டேரியன் ஆக முடியும். இதுக்கு முன்னாடி 30 வயசுக்கு மேலே தான் ரோட்டில் சேரணும்னு சொல்லி வயசு எடுக்கிறாங்க. ஈவன் 18 வயசுக்கு மேலேயே அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தால் கூட உங்கள் கிளப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த ரொட்டேரியனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டியூவல் மெம்பர்ஷிப் வந்து ரோட் டிராக்டர்ஸ்க்கு இருக்குது. ரெண்டுத்துலையுமே அவங்க அஃபிஷியலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் யூத் பர்சன்டேஜ் நிறைய காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நீங்கள் ஆனரரி மெம்பர்ஷிப் கூட நீங்கள் வந்து ரோட்டியில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்து வந்து அவங்க ஆட் பண்ண முடியும். ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரி ஆஃப் திஸ் இன்ட்ராக்ட் ப்ரோக்ராம். GSC ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் மை பார்ட்டிசிபேஷன் இன் ரோட் ட்ராக்ட் அண்ட் இன்ட்ராக்டர்ஸ். ஸோ GSCனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இன்ட்ராக்டர்ஸ்க்கும் ஆனன்ஸ்க்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஃபாரினில் போயிட்டு ஒரு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனக்கு வந்து ஜெர்மனி போக வந்து வாய்ப்பு கிடைச்சிது. ராஜா ஸ்ரீனிவாசன் சார் பீரியடில் குடியாட்டம் கிளப் ஸ்பான்சர் பண்ணி என்னை வந்து அனுப்பிச்சாங்க. ஸ்பான்சர் கிளப் பட் ஃபண்டட் பை ரோட்டரி இன்டர்நேஷ்னல். ஸோ அந்த ஒரு வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து ரோட் டிராக்ட் ஆனட் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதம் யோசிச்சு பாருங்க, ஜெர்மனியில் உங்களை போட்டுட்டு பென்ஸ் காரோ ஃபெராரி காரோ ஆடி காரோ உங்களை வந்து ஏற்றிட்டு போனால் நீங்கள் ஒரு ஆடியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஆடி ஃப்ளாக் பறக்கிற இடத்துல இந்தியா ஃப்ளாக் ரோட்டரி ஃப்ளாகையும் ஏற்றி வந்து எங்களை வந்து வரவேற்கிறாங்க. 4 பேர் தான் செலக்ட் ஆகிருப்போம். ஸோ GSC செலெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? வெரி டஃப் இந்த வேர்ல்டு. ஒரு 15-16 பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒரு 15-16 பேர் PDGs கார்பரேட் பீப்புள் தான் இன்டர்வியூ எடுத்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரோட் ட்ராக் மெம்பர்ஷிப் வச்சிருக்கும் போது நான் ரோட் ட்ராக்ல இருக்கும்போது தான் செலக்ட் ஆகிப்போனேன். 4 பேர் அது நான் மட்டும் தான் வந்து சிட்டி கிளப்லேருந்து செலக்ட் ஆகிப்போம். இது எல்லாமே சிட்டியில் தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு மாதம் உங்களை வந்து ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் போகிறதோ இல்லை ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்சில் ஸ்கூல் பசங்க போகிறதோ, இப்போ அதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதுலேருந்தே உங்கள் பசங்க யாராவது இருந்தாலும் அவங்க ட்ரைன் பண்ணி ஒருத்தர் போயிட்டு வந்தாலும் இட்ஸ் அ பிக் திங். ஸோ அதனால் அந்த ஸ்கூல் மாணவர்களை அந்த மாதிரி நம்ம வந்து வழிநடத்தலாம். ஸோ ப்ளஸ் இந்த இன்ட்ராக்ட் அவார்ட்ஸ்க்கு நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அட் எண்ட் ஆஃப் த அவார்ட் செரிமனியில் வந்து குவாலிஃபை ஆகணும். நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராஜெக்டாவது அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு 4 செலிப்ரேட் பண்ணணும். ஏதாவது அவங்க பள்ளிக்கூடத்துலேயே காசு செலவு இல்லாமல் அவங்க வந்து பண்ணிக்கலாம். மார்னிங் ஒரு வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஏதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour மீட்டிங் வந்து நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே நடத்திக்கலாம். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ மேக் ஷூர். அப்புறம் நம்ம ஷிப் ஃபார் யூத் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரோட்டரி பசங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் வந்து வழங்க. ரோட்டரி பசங்களாக தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து ஒரு 10 நாள் முதல் 30 நாள் முதல் ஷிப்பில் ஏறிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போய்ட்டு நீங்கள் ஷிப்லேயே வந்து ட்ராவல் பண்ணலாம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ரோட் டிராக்டர்ஸ் ரொட்டேரியன்ஸ்லாம் அந்த ஷிப்புக்குள்ளே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து இன்டர்நேஷனல் சர்வீஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டூரிசம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அதை தாண்டி அதுக்குள்ளே வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் இந்த டீச்சர்ஸ் இல்லை ரொட்டேரியன்ஸ் யாராவது, உதாரணத்துக்கு வந்து நான் ரொட்டேரியன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க நம்ம பீஸ் ஃபெலோஷிப் அனுப்பலாம். ஸோ பீஸ் ஃபெலோஷிப் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆனட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஆனட்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் PG படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ரோட்டரி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். காலேஜில் இருக்கிறதுனால மேடம்லாம் இருக்கிறதா சொல்கிறேன். யாராவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு 50 பேரை வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் பண்ணுது. MA
இன் பீஸ் ஸ்டடீஸ். ஸோ பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்காக வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. முழுக்க ஃப்ரீ. நீங்கள் இந்த ஃப்ளைட் ஏறினது திருப்பி ஃப்ளைட் வந்து இறங்குற வரைக்கும் நீங்கள் யூஜி படிச்சிருந்தா போதும், அவ்வளோதான் உங்களோட எலிஜிபிலிட்டி. இன்ட்ராக்ட்லேயும் இருந்தேன், ரோட் ட்ராக்லேயும் இருந்தேன், ஆனட் கிளப்லேயும் இருந்தேன். அப்படின்னும் போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரும் போகல. ஸோ நான் தான் கடைசி ஜிஎஸ்சி பேட்சும் நான் தான். அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்துலேருந்து ஜிஎஸ்சிக்கும் யாரும் போகல. பீஸ் ஃபெலோஷிப் இன்னும் ஒருத்தர் கூட நம்ம புது மாவட்டத்துலேருந்து போகல. ஸோ நீங்கள் நான் ரொட்டேரியன்ஸ் யாராவது சூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 விதமாக இருக்குது பீஸ் ஃபெலோஷிப். அது வந்து இன்ட்ராக்ட் ரோட் ட்ராக் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஒன்று எம்ஏ படிக்கிறதுக்கு வேர்ல்டு ஒரு 6 யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு, சப்போஸ் பிரின்சிபலாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, அவங்க வந்து நான் ரொட்டேரியனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதங்கள் பேங்காக்கில் வந்து ஃபீஸ் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீ. இப்போ நீங்கள் உங்கள் இன்ட்ராக்டோட ஸ்கூல் பிரின்சிபல், ரோட் ட்ராக்டோட ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார்பரேட்டரில் சைன் பண்ணுறோம் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். ஏதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா எங்கிட்ட என் கூட கேட்கலாம். இன்ட்ராக்ட் அதே மாதிரி ஒரு சார்ட்டர் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் சார்ட்டர் இருந்தால் அதை ரெனுவல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஃப்ரீ. நம்ம ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இட் பி கோ த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் யூ பி கெட்டிங் சார்ட்டர் இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஆர் யூ கேன் ரெனோவேட். ஸோ இவ்வளோ தான் வாய்ப்புகள் வந்து ரோட்டில் ரொட்டீனாக இருக்கிறது தவிர நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஷிப்பு அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ், பீஸ் ஃபெலோஷிப்ஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிஎஸ்சி ப்ரோக்ராம், விடிடி ஒகேஷனல் ட்ரைனிங் டீம் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ரோட்டரி வந்து நமக்கு இன்னும் ஒரு பெரிதான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய பண்ணணும். பிரசிடென்ட் வராங்களோ இல்லையோ, பிரசிடென்ட் வந்தாலும் வரலன்னாலும், கிளப் வந்தாலும் வரலாம், இனிமேல் உங்கள் ஆட்சி, கண்ணாட்சி. ஓகேங்களா? இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஓகேங்களா? கரெக்டாக பிளான் பண்ணுங்க, அருமையாக பிளான் பண்ணுங்க. நானும் ஒரு மினி அரசியல்வாதியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ரிவர்ஸ் ப்ராசஸில் எடுத்தேன். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸில் எடுத்தேன். ஏன்னா நான் ஐக்கிய நாடுகள் சபை, காமன்வெல்த் நாடுகள் கூட்டமைப்பு, ரோட்டரி மூலமாகவும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இளைஞர் பிரதிநிதியாக பங்கேற்றேன். உலக காமன்வெல்த் நாடுகள் கூட்டமைப்பில் இளைஞர் பிரதிநிதியாக பங்கேற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த யூத் ஆஸ்பெக்ட்ஸில் சார்க் நாடுகள் கூட்டமைப்புலையும் வந்து இந்தியா சார்பாகவும் இந்தியன் கவர்மெண்ட் சார்பாகவும் நான் ஒரே ஒரு யூத்தாக வந்து நாமினேட் ஆகிருக்கேன். இந்திய கவர்மெண்ட் சார்பாக ஃபர்ஸ்ட் இந்தியனாக வந்து நாமினேட் பண்ணாங்க. இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் எது மூலமாக வருதுன்னா வாயே வெல்லும். ஓகேங்களா? வாய்மையே வெல்லும் ஒரு காலம், இந்த காலத்தில் கண்டிப்பாக வாயே வெல்லும். ஸோ வாயே வெல்லும் இப்போ எனக்கு தொழிலாகவும் மாறிடும். ஸோ அதை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன், அதை வச்சு தான் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதை வச்சு தான் வேலை வாய்ப்பு இருக்கிறோம். எம்பிஏ படிச்சிருக்கோம், நான் அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அந்த மாதிரி போகாமல் ஸோ சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுத்து ஒரு சமுதாயத்துக்கும் பெனிஃபிட் ஆகும், கம்யூனிட்டிக்கு பெனிஃபிட் ஆகும், என்னோட குடும்பத்துக்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ இதுதான் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எடுத்துருக்கோம். அந்த ப்ராசஸ் நிறைய பேர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ டூ வெல். என்ன வியாதினா பேசுறது அவ்வளவு மைக் இருக்கும். சரி மைக் இல்லைனாலும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆக்சுவலாக கோவிட்ல ஒரு 7-8 மாதம் உள்ளே போயிட்டு ஸோ அது வந்து பொங்கி வர நேரம். இனிமேல் வந்து நிறையா இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்ட்ராக்ட் சங்கங்கள், ரோட் ட்ராக் சங்கங்கள், ஆனட் கிளப், ஆனட்ஸ் ஆக்சுவலாக உண்மையே பாராட்டணும். ஏன்னா ரொம்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட், புது டிஸ்ட்ரிக்ட் வந்து இது ஒரு புது கான்செப்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, நான் வந்து 25 கிளப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் பாராட்டுக்குரிய விஷயம். அதை வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது. நம்ம வெறும் ஃபேமிலி மீட்டிங்ஸை மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்ம பசங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி லீடர்ஷிப், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் கண்டிப்பாக இந்த 3த்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ரோட் ட்ராக்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டேட் ஷூட்லேயும் நீங்கள் கம்யூனிட்டி கிளப்பாகவும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ரைட் டு ஆன் த சர்டிஃபிகேஷன் ஸோ தட் யூ கேன் டூ வெல். இப்போ 12வது படிக்கிறீங்க, இப்போதுலேருந்தே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 3 வருஷம் காலேஜ் ரோட் ட்ராக் பார்ட்டிசிபேட், இன்ட்ராக்டிவ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி கிளப் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 10 பேரே அதே இன்ட்ராக்ட் கிளப்லேயும் நீங்கள் கம்யூனிட்டி கிளப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய ரோட்டரி குழந்தைங்களுக்கே நாங்கள் நிறைய மென்டரிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து மேக் ஷூர் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யுவர் கிட்ஸ் பியாண்ட் IITs and NEETs. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் சமுதாயத்தோட ஒன்றி செயல்படுற லைவாக பேசக்கூடிய, நான் இன்னைக்கு வந்து படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இதை எழுதணும் E=mc² H2 அப்படின்னு நான் வந்து வரல. மேடம் இருக்காங்க, அந்த ஃபார்ம்லாம் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக அகாடமிக் அதை இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் சமுதாயத்தில் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்குமானா அது வந்து கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சமுதாயத்தோட ஒன்றி போகிற வாய்ப்புகள் இந்த மாதிரி படிப்புகளை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை சூஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ட்ராக்னு சொன்னாங்க ரோட் ட்ராக் போட்டிங்களா ஃபோட்டோ எடுத்துருக்கேன் நம்ம பையன். ரோட் ட்ராக் சங்கம் அப்படிங்கிறது 13 மார்ச் 1968 ஆண்டு யூஎஸ்ல வந்து ரோட் ட்ராக் சங்கம் முதல் சங்கம் வந்து 1968 மார்ச் 13. இன்னைக்குமே வந்து ரோட் ட்ராக் சங்க தினமாக வந்து அந்த தினத்தில் 13 மார்ச் 1968. ரோட் ட்ராக் சங்கம் எதுக்காக ரோட் ட்ராக் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு 18 வயசுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் தான் வந்து அது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் ரோட் ட்ராக் அப்படிங்கிறது அந்த அமைப்புக்குள்ள உறுப்பினர் அறிவிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து 18 வயது வருது. இந்த 3 பேருமே வந்து ஆர்ஐ வந்து ரெஜிஸ்டர் 53 வெப்சைட்டில் இருக்குது. ஆர்ஐ வந்து ரெஜிஸ்டர் $50 வந்து இந்த சங்கத்தில் சட்டத்துக்கு பேர் வச்சுருந்தோம். அது பேர் வந்து $50 அதாவது வந்து நம்ம ரோட்டரி வந்து சாப்பிட்ற வந்து அது சாப்பிட்ற அப்ளை பண்ணால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வருஷத்துக்கு ரோட் ட்ராக் சங்கங்களும் ஆர்ஐ ஃபவுண்டேஷனில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணால் அதோட ஸ்பான்சர் சங்கம் மட்டும் கூட ஒரு விஷயம் பண்ணால் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஒப்புதல் கொடுத்தாங்கனாக்கா ரோட் ட்ராக் சங்கமும் அவங்களுடைய சங்கத்தின் மூலமாக ப்ராஜெக்ட் ஆகும். அது வந்து ஆர்ஐ ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் இந்த மாதிரி பயனாக யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து 2022 இருக்குது. ரோட் ட்ராக் சங்கம் வந்து 2 விதமாக நம்ம வந்து கல்லூரி சொசைட்டி கமிட்டிகள் வந்து 12 வச்சு இந்த மாதிரி அமைக்கும் போது அவ்வளோ வரையில் ரோட் ட்ராக் கம்யூனிட்டி தற்போதைய வந்து ரோட்டரி யூத்தாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொரு வந்து ரோட்டரியோட ஒரு அமைப்பு சிஸ்டர் அவையில் வாங்கி போடுறாங்க. இப்போ அப்படிங்கிற ரோட்டரி ரோட்டாக் ரெண்டுமே வந்து நல்லா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு என்ன காரணம் இந்த முக்கியமான காரணம் ரோட்டரியோட மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு கடந்த 10 வருஷமாக வந்து 12 லட்சம் தான் சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் நம்பர் ஆனால் எவ்வளோ பேர் உள்ளே வராங்க அவங்க வெளியே போயிட்டு. ஸோ அந்த 12 லட்சம் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து மாறாமே இல்லை. அந்த ஒரு காரணத்தை ரோட் ட்ராக் வந்து அடுத்து அந்த மெம்பர்ஸை டெவலப் பண்ணணும். அது இங்கே வந்து ரோட்டரி கேஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து அந்த மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வசூல் பண்ணணும். 2022 இன்றைக்கி வந்து உலகம் பூரா இடத்துல 10,900 ரோட் ட்ராக் சங்கம் உலகம் பூரா மறுபடியும் வந்து 190 நாடு 10,924 சங்கம். இது வந்து 2,03,000 உறுப்பினர்கள் இது வரைக்கும் வந்து பதிவாகும். நம்ம கூட வந்து இப்போ ரோட் ட்ராக் சங்கம் ஆரம்பிக்குது. இது வந்து தலைவர் வந்து ஆராய்ச்சி ரிஜிஸ்டர் பண்ணி $50 கட்டிக்காரனாக வந்து சங்கம் வந்து இல்லாட்டினா ஏதோ நீங்கள் ஆரம்பிச்சு போனோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து நீங்கள் $50 செலுத்தி இந்த சங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் இந்த மாதிரி வந்து பண்ண பணம் பண்ண தேவையில்லை. அடுத்த வருஷத்தினுடைய தலைவர் செக்ரட்டரி பொருளாதாரத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வரைக்கும் அப்படி தான் நடைமுறை இருக்குது. இதை கூட அதெல்லாம் ஆனால் 2022 $5 வந்து கல்லூரி சார்ந்த கல்லூரி சார்ந்த ஸோ ரோட்டரி அந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரோட் ட்ராக்கு தனியாக வந்து பாதிக்கும். இப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வந்து அந்த ஸ்பான்சர் கிளப் அந்த கிளப்போட ஒப்புதலோடு தான் வந்து செஞ்சு. ஆனால் 2022 அவங்க தனிப்பட்ட முறையில் பாதிக்கும். அவங்க ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து எல்லா விதமான ரோட்டரி என்ன தான் பண்ணுவோமோ அது எல்லாமே ரோட் ட்ராக். இதை தாண்டி வந்து இப்போது தினேஷ் நிறைய விஷயங்கள் அவர் வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து ஒரு 50 பேர் வந்து உலக அளவில் தேர்ந்தெடுத்து மேற்படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ரோட்டரி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து அந்த ஃபீஸ் ஸ்டேட்டை பற்றி மெயில் வந்து நிறைய பேர் வந்து அதில் யாராவது நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஸ்பான்சர் பண்ணி இதெல்லாம் நன்றி. சரி, இப்போ இந்த இன்றைக்கி வந்து 3 சங்கங்கள் வந்து ஆரம்பிக்கும்.
எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம்? ஒரே விஷயம் தான். அதாவது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு தேவையுடன் கூடிய கல்வி பணம் வளர்க்கணுன்றதுக்காக நம்ம வந்து சமூகங்களே ஆகணும். மூணுமே வந்து அதுக்காக நம்ம ஆரம்பிக்கும். ஆண்டுகள் வந்து ஏன் நம்ம ஒரு பிரசிடண்ட், செக்ரட்டரி, கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் கல்லூரி அடுத்த லெவல் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகும்போது அது ரோட்டரி சங்கத்துக்கு தலைவராக வரணும்னா அதுக்குள்ள குவாலிட்டி இருக்கிறது நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமை பண்புக்கு சர்வீஸ் தலைமை பண்போடு கூடிய தேவை ஒன்றுமே உணர்ச்சி பண்ணணும் அப்படின்னு இந்த குழந்தைகளாக பள்ளி மாணவர்கள் ஆரம்பித்து அவங்க வழி நடந்து. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு தலைவர் ஒரே நாள் வந்து 3 நன்மைகள் ஆரம்பிச்சு நன்றி தெரிவிச்சு இன்ஃபேக்ட் சொன்னால் தயங்கக்கூடாது. சொன்னாங்க இல்லையா, வாயே உண்மைதான், வாய் இருந்தால் தான் வாய் பிள்ளை ஸ்டேஜ் ஃபேர்னஸ் மட்டும்தான். பின்னாடி ரொம்ப நாள் பேசிக்கிறோம், பேச மாட்டோம். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும். ஆனால் என்ன வெறும் வாயோட ஒரே செயலம், வெறும் வாயோட பேசிட்டு போனோம்னா ஒரே நாள் கூடவே வந்து செயல். அவர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது அடுத்த ஸ்டேஜ் செயல் பண்ணினது அதிகமாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிஹெச்டி ஒர்க்குக்காக நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணினேன். பட் அவங்க பிஹெச்டி ஒர்க்குக்காக நிறைய என்விரான்மெண்ட் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் ஒர்க்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரணமான இந்த கிராப்ஷெல், நண்டு ஓடு, அந்த மாதிரி சாதாரண இயற்கையில் கிடைக்கிற வேஸ்ட் பொருளை வைத்து அது வந்து அதை வைத்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அந்த கான்செப்ட் தான் மெயினாக. ஸோ அந்த அது மூலம் ரிமூவ் பண்ணும்பொழுது வாட்டர் ரெமிடியேஷனோ வாட்டர் பொல்யூஷன் ரிமூவலோ அல்லது சாயில் பொல்யூஷன் ரிமூவலோ பண்ணும்போது ஒரு செகண்டரி பொல்யூட்டன்ட் கிரியேட் ஆகாது. திரும்ப அது வந்து மண்ணில் மக்கி போயிடும். தேவையில்லாதது நம்ம தனியாக எடுத்து ரிக்கவர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பார்த்தோன்னா ராணிப்பேட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற குரோம் பொல்யூட்டட் வாட்டர் நம்ம எடுத்து பண்ணுறோம்னா குரோமியத்தை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த வாட்டரை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து லெபார்ட்டரி லெவலில் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே வந்து ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்போ டிகேஎம் காலேஜில் பண்ணியிருந்ததுனால அது வந்து லெஸ் ரெக்கக்னைஸ்டு. பட் சூன் அது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ தான் இதனுடைய முழு பயன்பாடு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இதே சாதாரண பொருளை வைத்துக்கொண்டு இந்த டிராக்ஷன்லேருந்து கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு பொருள், அது கைட்டோசன் ஆல்ரெடி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அந்த கைட்டோசனை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேட் ட்ராப்பராக நம்ம பாடிக்கு யூஸ் ஆகுது, அது இருக்கிறாங்க. இதே மாதிரி குழந்தைங்களோட டைப்பர், அடல்ட் டைப்பர் இதெல்லாம் வந்து ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டாக இந்த கைட்டோசன்ற மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் இன் யூஸ், இட் இஸ் இன் மார்க்கெட். அதில் வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்கனில் ஒரு பெரிய டேமேஜ் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த டிஷ்யூஸ் திரும்ப க்ரோ பண்ணுறதுக்காக இந்த மெட்டீரியல் அதை வச்சுட்டு அந்த ஸ்கெஃபோல்டை வச்சுட்டு அதில் செல்ஸை சீட் பண்ணிவிட்டு க்ரோ பண்ண வைக்கலாம். ஸோ அதுவும் ட்ரையல் பேசிஸில் நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். அனிமல் ஸ்டடீஸும் எங்கள் காலேஜில் அனிமல் ஹவுஸ் இருக்குது, ரெகக்னைஸ்டு பை சிபிசிஏ. அது வந்து அதை வச்சுட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 விதமான அப்ளிகேஷனுக்கு சாதாரண மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு கொண்டு போய் மார்க்கெட்டிங் லெவலுக்கு கொண்டு போய் பப்ளிக்கு பயன்படுற மாதிரி சோஷியலி ரெலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் தான் பண்ணியிருக்கோம். பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி அடுத்த லெவல் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் முழு வீச்சு அதில் இறங்கி அதை வந்து இன்னும் பப்ளிக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் என்னுடைய ஆர்வம். ரோட்டரி வந்து எப்போவுமே என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் கோல்டன் சிட்டி வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் முழு வீச்சு அதில் இறங்கி அதை வந்து இன்னும் பப்ளிக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் என்னுடைய ஆர்வம். ரோட்டரி வந்து எப்போவுமே என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் கோல்டன் சிட்டி வந்து என்னுடைய ஒரு சின்ன என்னுடைய விஷயங்களை வந்து பெரிதாக அவர்கள் மனசில் கொண்டு எல்லாருமே எப்பவுமே பாராட்டுவாங்க. அது எனக்கு என்னுடைய வேலைகளுக்கு வந்து பெரிய உந்துதலாக இருக்குது. நான் அவங்களை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் ஐ எம் மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் விஷஸ். ஸோ அது ஒரு தரமும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது.
அந்த அந்த ஒரு பெருமை எனக்கு தந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஏன்னா இந்த இது நியூஸ் போட்ட உடனே அத்தனை பேர் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுங்க. இதில் மெயினாக என்னோட ஹஸ்பண்ட் சொல்லணும். அவருடைய கோஆப்ரேஷன் சொல்கிறத விட என்னை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. சப்ஜெக்டை படிக்கலையே ஒழிய ஐடியாஸ் கொடுக்குறதுல ரொம்ப வந்தவர். அவர் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கம் ஃப்ரீடம் இதனால தான் என்னால் ஒரு சின்ன அளவுக்கு ரெக்கக்னிஷன் வாங்க முடிஞ்சது. ஆக்சுவலி இது என்ன இதுன்னு நாங்கள் பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் வந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுடைய பேப்பரில் சைட் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து எங்களுக்கு வந்து கிரேடிங்ஸ் போடுவாங்க. அதில் ஒரு நார்மல் லெவலில் இருந்து நாங்கள் பண்ணின ரிசர்ச் வந்து நல்லதாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை சைட் பண்ணியிருக்காங்க. விஐடியில் ஒரு 10 பேர் மேலே வாங்கியிருக்காங்க. சிஎம்சியில் டாக்டர்ஸ் வந்து ஒரு 6 பேர் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. என்னுடைய இது நான் சொல்ல வரதெல்லாம் அதுதான். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எனது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. முடிந்த அளவு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபண்ட்ரைசிங்லாம் என்ன பண்ணுறது, அது மாதிரிலாம் நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம். அதான் செய்யணுன்றாங்க. ரோட்டரி கிளப்பில் டாக்டர் மாதிரி பெரிய ஆளுலாம் நிறைய வசதி இருக்காங்க. பாலாஜி பெரிய ஆளுங்க